ஹாய். ஜென்ரல் ஆப்டிடியூட்ல வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் இப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, we have two rectangular sheets of papers M and N. ஸோ ரெண்டு ரெக்டாங்குலர் ஷீட்ஸ் இருக்கு M and N. அதோட டைமென்ஷன் வந்து 6 சென்டிமீட்டர் இன்ட்டு 1 சென்டிமீட்டர். ஸோ இந்த ஷீட் எம்மை வந்து ரோல் பண்ணுறாங்க ஒரு ஓப்பன் சிலிண்டர் ஆட்டு இன் அ வே தட் ஷார்ட்டர் எட்ஜஸ் ஆஃப் த ஷீட்டை டுகெதர் கொண்டு வராங்க. அந்த ஷார்ட்டர் எட்ஜுங்கிறப்போ அந்த 1 சென்டிமீட்டர் இல்லை. ஸோ இதை ரோல் பண்ணி வர்றப்போ இந்த ஃபைனல் சிலிண்டரோட ஹைட் வந்து 1 இருக்கும் அண்ட் இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 6 இருக்கும். ஏன்னா 6 தானே இந்த length of the largest edge. அடுத்த ஷீட் என்ன பண்றாங்கன்னா, it's cut into equal square patches and assemble to form the largest possible clone. கியூபா ஃபார்ம் பண்றப்போ இதோட எட்ஜ் வந்து 1 சென்டிமீட்டர் தானே. இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் டு வால்யூம் ஆஃப் கியூப். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் உங்களுக்கு தெரியும், வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ ஹைட் வந்து இங்கே 1 சென்டிமீட்டரில் அண்ட் ஆர் வேல்யூ நம்ம லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். இங்கே நான் சொன்ன மாதிரி சர்க்கிள் இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் திஸ் சர்க்கிள் வந்து 6 சென்டிமீட்டர். 2 pi r equal to 6, which implies r equal to 6 by 2 pi or 3 by pi. So let's substitute it. Volume of cylinder equal to pi r square equal to 9 by pi. Then volume of cube equal to a cube, where a is the side. Inge side வந்து 1 centimeter, so 1 cube equal to 1. So ratio of volume of cylinder to cube equal to 9 by pi colon 1. Option C, 9 by pi. So second question என்னன்னா, there are 5 bags, 5 பேக் இருக்கு. ஒவ்வொரு பேக்லேயும் வந்து 10 chocolates இருக்கு, 10 distinct chocolates. இப்போ 1 chocolate is picked from each bag. நம்ம ஒவ்வொரு பேக்ல இருந்து 1 chocolate எடுக்கிறோம் and what is the probability that at least 2 chocolates are identical. So C தான், let's C be the probability of taking a chocolate. அப்போ probability of at least 2 chocolates are identical அப்படின்னா அட்லீஸ்ட் 2 வந்து ஐடென்டிக்கலாக இருக்கும். அட்லீஸ்ட்னு சொல்கிறப்ப கிரேட்டர் தேன் தானே. ஸோ மினிமம் 2 இருக்கணும். ஸோ we have to find probability of 2 chocolates being identical and 3, 4 எல்லாமே கண்டுபிடிக்கணும். லுக் ஃபார் ஷார்ட்கட்டாக போடணும். ஸோ இதை இப்படியும் எழுதிக்கலாமா? ஸோ 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் 1 சாக்லேட் பீயிங் ஐடென்டிக்கல், ரைட், மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் 1 சாக்லேட் பீயிங் ஐடென்டிக்கல் மட்டும் கண்டுபிடிக்கலாம். 1 சாக்லேட் பீயிங் ஐடென்டிக்கல் எப்படி, how to find? So total number of chocolates in இருக்கு. bag 1ல 10 4 and bag 5 everywhere 10. So bag 1ல இருந்து 1 distinct chocolate எடுக்கிறதுக்கு 10 possibilities இருக்கு. ஸோ இங்கே 1 போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பேக் 2ல எத்தனை டிஸ்டிங் சாக்லேட்ஸ் இருக்க முடியும்? 9 தான், ஏன்னா 1 பேக் 1லேருந்து எடுத்தாச்சு. ஸோ லைக்வைஸ் இன் பேக் 3 8, பேக் 4 7 அண்ட் பேக் 5 6. ஸோ இங்கே எவாலுவேட் பண்ண அண்ட் 0.3024. So நம்மளோட ஆன்சர் 1 minus 0.3024, which is 0.6976 is the correct answer. Third question, some people suggest anti-obesity measures such as displaying calorie information in restaurant menus. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிலர் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க ஆன்டி ஒபேசிட்டி மெஷர், ஒபேசிட்டினா ஓவர் வெயிட் தானே, அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த கேலரி இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் ரெஸ்டாரண்ட் மெனுவில், ஸோ மெனுவில் இப்போ சப்பாத்தி ஆர் எவ்ரி திங்னா அதுக்கு பக்கத்தில் ப்ரைஸ் எழுதுகிறப்போ அதுக்கு பக்கத்துலேயே அது எவ்வளோ கேலரிஸ் கன்சியூம் பண்ணுறோம் அந்த மாதிரி டீட்டெயில்ஸும் எழுத சொல்கிறாங்க. ஸோ அண்ட் சச் மெஷர்ஸ் சைட் ஸ்டெப் அட்ரஸிங் த கோர் ப்ராப்ளம்ஸ் தட் காஸ் ஒபேசிட்டி லைக் பாவர்ட்டி அண்ட் income inequality. Each of the following summarize the passage. So இந்த பேசேஜ்லேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்ட்டு இன்ஃபர் பண்ணலாம். ஸோ let us look at option A. ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the proposed AOMs addresses the core problems that cause obesity. இதுதான் உண்மையிலேயே கோர் ப்ராப்ளமா ஆர் poverty and income inequality? Not less. So this is not a good summary of this passage. Then if option B, if obesity reduces, poverty will naturally reduce since obesity causes poverty. So that option is wrong. Then
AOM or addressing the core problems and are likely to succeed. இந்த மாதிரி so option C is wrong and then option D AOM or addressing the problem superficially. So இதுதான் right. Superficially ஏன்னா இது வந்து ரியல் ரீசன் கிடையாது. Poverty and income inequality and ரெஸ்டாரண்ட் மெனுவில் கலரி இன்ஃபர்மேஷன் மென்ஷன் பண்ணாங்கன்னா ஸோ நாட் ஆல் பீப்புள் வில் பி அவேர். நாட் நம்ம கொடுத்துருக்க ரேஷியோ என்னென்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் 3 கிளாஸ் 3:13:6. ஸோ n தான் ஆவரேஜ்னு அசியூம் பண்ணிட்டா ஸோ 3a + 13a + 6a = n. ஸோ இங்கேருந்து 22a = n ஒரு ஈக்குவேஷன் டிரைவ் ஆகுது, சைடில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் second ratio கொடுத்துருக்காங்க. if 18 students are added to each class the ratio changes to 15:35:21. இது ஆட் பண்ணா 71b வருது. ஆனா it is equal to adding 18 students to each class in this equation. so இத ரைட் சைடுல எழுதிருக்கேன். so 3a + 18 I am adding ஒவ்வொரு கிளாஸ்லையும் 18 ஆட் பண்ணிருக்கேன். 13a + 18 + 6a + 18. ஆன்சர் எப்படி வருதுன்னா 22a + 54 வருது. ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்துருக்கோம்ல 22a = n. ஸோ 22aக்கு பதிலாக n போடலாம். n + 54 71b. ஸோ n = 71b - 54. ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து ரெலவெண்ட்டாக இல்லை. ஸோ பிக்கு பதிலாக ஒவ்வொரு வேல்யூவாக அசைன் பண்ணி நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். பிக்கு 1 போட்டு பார்க்கலாம். இப்போ n = 71 - 54 = 17 வருது. ஆப்ஷனில் இல்லை. ஸோ லெட்ஸ் ட்ரை another number. b = 2 போட்டு 88 வருது. ஸோ ஆப்ஷனில் இருக்கு. ஆப்ஷன் C is the right answer. Fifth question. 6 students P, Q, R, S, T and U with distinct heights compare their heights and make the following observation. First observation என்ன? S ஓட height வந்து it's taller than R. Second observation, Q is the shortest of all. So Q. Third observation, U is taller than only one student. இப்போ U is taller than only one student. இப்போ இங்கே Q தான் எல்லாத்துலேயும் ஷார்ட்டஸ்ட். அப்போ U வந்து Q விட ஷார்ட்டஸ்டாக தான் இருப்பாங்க. Fourth observation, T is taller than S but not is the tallest. இது எஸ்ஸை விட டாலராக இருக்காங்க, ஆனால் எல்லாத்தை விட டாலஸ்ட் கிடையாது. இது ஸோ கியூ தான் எல்லாத்துலேயும் ஷார்ட்டஸ்ட், அதை விட யூ கொஞ்சம் டாலாக இருக்காங்க. ஆர்ன்னு இருக்குல்ல, ஸோ அதே ஹையரார்க்கி இங்கே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ டி எல்லாத்தையும் விட டாலஸ்ட் இல்லைன்னு போட்டிருந்தாங்க. அப்போ ஆப்வியஸாக பி தான் டீயை விட டாலராக இருப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம ஃபைனல் ஹைட் ஆர்டர். 6 மெம்பர்ஸ். இப்போ ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தட் ஆர் டாலர் தென் எஸ் ஆர் இஸ் தி சேம் அஸ் தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஷார்ட்டர் தேன் டேஷ். ஸோ ஆரை விட டாலராக எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டை விட 3 பேர் ஷார்ட்டாக இருக்கணும். ஸோ அப்போ எஸ் தான் கரெக்ட் ஆன்சராக இருக்கும். ஸோ எஸ் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். தேங்க்யூ.